ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சாதாரணமாக நான் யாருக்கும் வாக்கு சொல்கிறதில்ல. ஆனால் இந்த வார்தாளி வராகி அம்மா உன்னை தேடி வந்து வாக்கு கொடுக்குறேன்னா உனக்கான வரப்பிரசாதமாக இது இருக்கும்னு முழுசாக நம்பு. நான் ஒருபோதும் வாக்கு மீறவோ பொய் சொல்வதோ மாட்டேன். இப்போது இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள உனக்கான நல்லதை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். இத்தனை நாளா நீ எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிட்ட. கர்ம வினையால் நீ அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னும் சில கொடியவர்களும் தீயவர்களும் வந்து உனக்கு துன்பத்தை கொடுத்த போதும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டும் சகிச்சுக்கிட்டும் அம்மா வராகி தாயே என்னை காப்பாத்துதுன்னு என்னை தானே நம்பி காத்திருந்தாய். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு புரியலைனாலும் எல்லாத்தையும் நான் சரி செய்வேன்னு என் மேலே நம்பிக்கை வச்ச. அதனால தான் இப்போது உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கு நல்லதை செஞ்சு உன்னை அவஸ்தைக்குள்ளாக்கியவர்களுக்கு தண்டனையை கொடுத்து உனக்கு மன ஆறுதலையும் அவர்களுக்கு தண்டனையோடு கூடிய வலியையும் வேதனையும் கொடுத்து அவர்களையும் திருத்தி உன்னையும் நல்ல வழியில் வாழ வைக்கிறதுக்காகவே இப்போது உன்னை தேடி வந்தேனேன் செல்லமே. இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டாலும் கூட அது உனக்கு பெரிய பாதிப்பையோ துயரத்தையோ கொடுக்காமல் அதை நீ கடந்து வரும்படி உனக்கு துணையாக நான் தான் இருந்தேன். இன்னுமே கூட உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்ல வழியை நான் காட்டுவேன். 1000 துன்பங்கள் வந்தபோதும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தபோதும் வராகி அம்மான்னு நீ மறுபடியும் என்னதானே தேடி வந்த. 5 அறிவு ஜீவன் கூட தன் பிள்ளைகளை கைவிடாமல் தூக்கிட்டு போய் பத்திரமா பாதுகாத்து காப்பாற்றக்கூடிய இந்த உலகத்தில் இந்த வராகி தாயாக இருக்கும் நான் மட்டும் என் அன்பு செல்ல பிள்ளையான உன்னை கைவிட்டுடுவேனா? நீ துன்பப்படுவதை பார்த்து நான் அமைதியாக பொறுமை காப்பேனா? நிச்சயமாக இல்லை. அதனால தான் கஷ்டத்தை அனுபவிக்கிற உன்னுடைய கவலைகளை போக்கி உனக்கான இன்பத்தை தர்றதுக்காக உன்னை தேடி வந்தேன். வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே நினச்சது போல நடந்துடாது. உன் வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் நடக்கலைன்றதுக்காக வாழ்க்கை இப்படியே இருந்துடுமோன்னு நினச்சி கவலைப்படாத. எல்லாவற்றையும் காரண காரியத்தோடு நடத்திக்கிட்டு இருக்க நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன்னு என்னை முழுசாக நம்பலாம். சில துன்பங்கள் அடுத்தவங்க மூலமாக உன் வாழ்க்கையில் வருது. ஆனால் பெரும்பாலான துன்பங்களை நீதான் உன்னுடைய சொல்லாலும் செயலாலும் உனக்கே தேடிக்கிற. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் சில விஷயங்களை மறந்து நீ தப்பு செய்ய ஆரம்பிச்சிடுற. எல்லை மீறுகிறாய், எல்லை தாண்டி செல்கிறாய். அதனால துன்பமும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருது. இப்போதாவது இனி எந்த சூழ்நிலையிலும் தவறு செய்யக்கூடாதுன்ற ஒரு தெளிவான மனசை வச்சுக்கோ. எந்த காலகட்டத்திலும் சில விஷயங்களை நீ மனசில் தெளிவாக ஞாபகமாக வச்சுக்கணும். உன்னை சுற்றி உள்ளவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதையெல்லாம் உனக்கு சூட்சுமமாக நான் உணர்த்துறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட எந்த அளவில் பழகணும் பேசணும், எந்த அளவில் அவங்க கிட்ட இருந்து விலகி ஒதுங்கி இருக்கணுன்றத புரிஞ்சு செயல்படுன்னு சொல்லவே. உன் மனசில் இருக்கிற கவலைகளை எல்லாம் நிச்சயமாக நான் போக்குறேன். உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டியது ஒரு தாயாக என்னுடைய பொறுப்பு தானே. என்னுடைய அன்பு முழுவதையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவங்களை கெட்டவங்களாக்கும், கெட்டவர்களை நல்லவர்கள் போல காட்டி உயரே உட்கார வைக்கும். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் யார் நல்லவன் யார் கெட்டவன்றதை ஒரு நாள் இந்த உலகத்தில் வெளிவந்தே தீரும் உண்மை. அப்படிதான் இப்போது உனக்காக சில புரிதல்களையும் தெளிவுகளையும் உண்டாக்கி யார் யார் எப்படிப்பட்டவங்கன்ற புரிதலை உனக்கு உருவாக்க போகிறேன். குளத்தை பார்த்துருப்ப, குளம் சுத்தமாக இருக்கும். ஆனால் காற்றில் இருக்கக்கூடிய மாசுகளும் மனிதர்கள் அதில் போடக்கூடிய குப்பைகளும் சேர்த்து குளத்தை கலங்கலாக்கிடும். ஆனால் மனிதர்கள் குப்பையை போட முடியுமே தவிர யாராலும் குளத்தை தெளிய வைக்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய கலங்கல்களும் தூசுகளையும் குளமே தான் அதுக்கு அடியில் பதுக்க வச்சுட்டு மேலே குளத்து நீரை தெளிவாக காட்டும். அதே போலதான் உன் வாழ்க்கையிலே மனிதர்கள் யார் வேண்டுமானாலும் வந்து உனக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கலாம். ஆனால் நீயாகவே தான் மனசு வச்சு உன் மனசை தெளிவாக மாற்றிக்கிட்டு அமைதியோட அழகாக வாழ்க்கையை வாழ முடிவெடுக்கணுமே செல்லமே. இந்த வராகி அம்மா எப்போவுமே உன்னை கைவிட மாட்டேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலும் பதட்டப்படாமல் தைரியமாக இரு. உன் வளர்ச்சிக்கு யார் தடை போட்டாலும், நீ நினைக்கிறது நடக்காமல் யார் குறுக்கே வந்தாலும் அந்த தடைகளையும் விசைகளையும் உடைத்து நான் உன்னை காப்பாற்றுவேன். தீய எண்ணம் கொண்ட மனிதனை
தீமைகள் தான் தொடரும். ஆனால் நல்லெண்ணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை நானே பின்தொடர்ந்து வந்து நிச்சயமாக காப்பாற்றுவேன் செல்லமே. வாழ்க்கையை வாழ்றதே பெரிய போராட்டம்தான். எல்லாருக்குமே வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் போலதான். போர்க்களத்துல எப்படி ஒருத்தருக்கு எதிரியாக இன்னொருத்தர் இருந்தாதான் சண்டை போட முடியுமோ, அதே போல வாழ்க்கையிலையும் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அதற்கு எதிராக இன்னொருத்தர் இருக்கணும். எதிரி கண்ணெதிரே இருந்தால் தானே இவனுக்கு முன்னால நம்ம வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியம் வரும். அப்படிதான் உனக்கு எதிராக சில பேரை நான் எதிரியாக காட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க உனக்கு உறவா இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஆனா அவங்க முன்னால வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியத்தை நான் உனக்குள்ள கொடுத்துருக்கேன்றதை மறக்காத. தைரியமாக எந்த பயமும் இல்லாமல் துணிஞ்சு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. வாழ்க்கைங்கிற போர்க்களத்துல எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். எப்போதுமே போராட்டம் இருக்கதான் செய்யும். ஆனா நீதான் சலிக்காம சளைக்காம போராடி ஜெயிச்சு நிக்கணும் என் செல்லமே. நீ அறியாம தெரியாம செஞ்ச தவறுகள் அனைத்துக்கும் நீ பொறுப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா நீ செய்யறது தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை மறுபடியும் செய்யக்கூடிய தப்பான ஆளாக நீ இருக்காத. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சிடாது. மனிதர்கள் சில நேரங்கள்ல தெரியாம தவறு செய்வாங்க. அதே போல நீயும் தெரியாம சில தவறுகளை செய்கிறாய். ஆனா அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு உடனே அதை நீ மாத்திக்கலேனா அதற்கு நீதான் பொறுப்பாளி ஆவாய். அதற்குரிய தண்டனைய நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமே செல்லமே. வாழ்க்கைனா எல்லாருமே அனுபவம்ன்றாங்களே, அனுபவம்னா என்னன்னு யோசிச்சிருக்கியா? அனுபவங்கிறது வேறொன்னும் கிடையாது. எதை இழந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழக்காமல் தைரியமாக நிற்கணுன்றது தான் அனுபவம். அனுபவம் இருந்தா எவ்வளவு பெரிய சிக்கல்களையும் சமாளிக்கக்கூடிய திறமை உனக்குள்ள வந்துடும். எந்த விஷயத்தையும் ஒரு முறை செய்யும் போது அது தப்பா போகும். அப்போ ஏன் தப்பு நடந்துச்சுன்னு யோசிக்கும் போது தப்பிற்கான காரணம் புரிய வந்துடும். அடுத்த முறை இதை சரியா செய்யணும், இதை இப்படி செஞ்சா சரியா வந்துடும்னு தெரியுது பத்தியா? அதுதான் அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வழியை தான் இப்போ உனக்கு நான் காட்டியிருக்கேன். கொஞ்சம் அமைதியாகவே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் சிந்திச்சு சரியா செஞ்சினா இந்த அனுபவம் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தையும் உனக்கு சரியாக நடத்தி முடிக்கும். உன் வாழ்க்கையில நீ இழந்த அனைத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் போலியான மனிதர்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன். இனிமேலும் எதை நினைச்சும் கவலைப்படாத. இழந்தது தான், அதை திரும்ப பெறவே முடியாதுன்னு யோசிக்காத. எது உனக்கு நல்லதோ, நீ இழந்ததை எப்படி உனக்கு மீட்டு தரணுமோ எல்லாமே எனக்கு தெரியுமே செல்லமே. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும். இனிமேல் நீ வெற்றிங்கிற பாதையில பயணம் செய்வாய். தோல்விங்கிற பாதையை தகர்த்துட்டு தைரியமாக போக பழகு. உன் கர்ம வினையால் இத்தனை கஷ்டங்களை அனுபவிச்ச உன் வாழ்க்கையில அத்தனையையும் தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போறேன். என் அருளால் இனி அனைத்தும் உனக்கு சுகமாக சந்தோஷமாக நடக்கும். இத்தனை நாள் கஷ்டத்தை அனுபவித்த உனக்கு அனைத்தையும் பல மடங்காக திருப்பி தரப்போறேன். சந்தோஷமும் இன்பமும் மாறி மாறி வந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் என் செல்லமே. என்னுடைய அருள் பார்வையும் அன்பு பார்வையும் கருணை பார்வையும் கடைக்கன் பார்வையும் என் அன்பு பிள்ளையான ஓ மேல இருக்கும்போது இனி நீ எதுக்குமே பயப்பட வேணாம். யார் உன்னை நோக்கி என்ன குறை சொன்னாலும் விமர்சனம் வச்சாலும் அதை காதுல வாங்கிக்காத. ஏன்னா அவங்க சொல்றது நல்லதோ கெட்டதோ அது எப்படியுமே உன்னை யோசிக்க வைக்கும், குழப்பமடைய வைக்கும். நீதான் தப்பு செய்றியோன்னு உன்னையே பயமுறுத்தும். அது உன்னை நிம்மதி இழக்க செய்துவிடும். அதனாலதான் குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும்னு நீ நினைச்சதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில நீ நல்லா வந்துடக்கூடாது, வளர்ந்துடக்கூடாதுன்னு யார் சதி செஞ்சாலும் யார் தடை போட்டாலுமே கூட இந்த வராகி அம்மா எல்லா தடைகளையும் உடைத்து உன்னை காப்பாத்துவே. தீய எண்ணம் கொண்ட மனிதனுக்கு தீமைகள் தான் நடக்கும். அவர்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். நல்லெண்ணத்தோட நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் என்று செல்லமே. உன் வாழ்க்கை முழுவதையுமே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் நிச்சயமாக நீ வெற்றி அடைவாய். உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ எடுக்கக்கூடிய விஷயங்களில் முடிவுகளிலும் நீ செய்ய வேண்டிய காரியங்களையும் தைரியமாக தயங்காம செய்ய ஆரம்பி. நீ திட்டமிட்டது போலவே எல்லா விஷயங்களிலும் உனக்கு முழு வெற்றியை நான் கொடுக்கிறேன். நீ மகிழ்ச்சியாக வாழும்படி
உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்ற போகிறேன். நல்ல ஆரோக்கியத்தோட நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி நீ தொடர் வெற்றியை பார்க்க போற. உன் தேவைகள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா பூர்த்தி செய்வேன். இந்த நாள் உனக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக மாறப்போகுது. நீ தொட்டது அனைத்தும் உனக்கு வெற்றியையே தரும். இன்னைக்கு நாள் முழுக்க எப்படி மகிழ்ச்சியா இருக்க போறியோ இனி வரும் காலமும் உனக்கு அப்படியே தான் அமையும். எங்கும் எதிலுமே உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன்னு நம்பு. நான் கொடுத்த வாக்குப்படியே காலம் முழுவதும் ஆயுள் முழுவதும் உன்னை நான் காப்பாற்றுவேன்.